யார் அந்த சார் அப்படின்றதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டுபிடித்து எந்த சார் தடுத்தாலும் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். தீர்ப்புக்கு பிறகுதான் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, நாங்கள் நியாயம் வழங்குவோம் அப்படின்னு. அப்போ அவர் மட்டும் எப்படி ரீஓப்பன் பண்ணுவார்? யாராவது கேட்டிங்களா? இப்போ எடப்பாடியாரை கேளுங்க, எங்க கேஸே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு அவரை யாராவது கேட்டிங்களா? அதையும் அண்ணாமலை சொன்னால் மட்டும் கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. எடப்பாடியார் அதை ரீஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ அண்ணாமலையால் பண்ண முடியும். அதான் என்னங்க லாஜிக் இது நீங்கள் சொல்கிறது? அவர் சொன்னது உங்கள் காதில் யாருக்குமே உழலையா? நாங்கள் இது மாதிரி தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எப்படிங்க வாங்கி கொடுப்பீங்க? உங்கள் ஆட்களே, நீங்கள் தானே சொன்னீங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள்னு, உங்கள் ஆட்களே சொல்கிறாங்க கேஸ் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, அப்போ அவங்க சொல்கிறது பொய்யா நீங்கள் சொல்கிறது பொய்யா அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? அப்புறம் இவரை மட்டும் கேட்டுக்கிறீங்கன்னா இதான் அது கேட்பவன் கேனையனாக இருந்தால் என்ன ஒன்றா சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு தான் இது உதாரணம் விக்ரம், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ எடப்பாடியார்கிட்ட இந்த கேள்வியை வைங்க, நான் சார் முடியாத கேஸை எப்படி சார் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கப்புறமா நான் சொல்கிறேங்க, போதுமா?